PMVPRY அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிஎம் என்றால் பிரதம மந்திரியின் விக்ஷித் பாரத் என்றால் வளர்ந்த இந்தியா ரோஜ்கார் என்றால் வேலைவாய்ப்பு, யோஜனா என்றால் திட்டம், வளர்ந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டம். இத்திட்டத்தில் 15,000 ரூபாய் யாருக்கு கிடைக்கும்? இதுதான் முக்கியமான எலிஜிபிலிட்டி. முதல் முறையாக EPFOவில் பதிவு செய்யப்படும் புதிய ஊழியராக இருக்க வேண்டும். உங்கள் மாதச் சம்பளம் 1,00,000 ரூபாய்க்குள் இருக்க வேண்டும். ஆதார், வங்கி கணக்கு போன்ற தேவையான விவரங்கள் சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டு திட்டத்தின் விதிமுறைகளுக்கு தகுதி பெற்றால் மட்டுமே இந்த ஊக்கத்தொகையை பெற முடியும். இந்த 15,000 ரூபாய் ஒரே தடவையா கிடைக்கும், இல்ல தவணைகளாக கிடைக்குமா? அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இது போன்ற HR, PF, ESI மற்றும் கரியர் அப்டேட்ஸுக்கு HR தமிழ் கைடுவை ஃபாலோ பண்ணுங்க.